உப்பு விலை கிலோ 400 ரூபாய் வரை உயரப்போவதாக டெல்லி உட்பட வட மாநிலங்களில் வதந்தி பரவியது. இதனால் உப்பு பாக்கெட்டுகளை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டினர். டெல்லியில் பழைய 500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து ஏராளமானோர் உப்பு பாக்கெட்டுகளை வாங்கிச் சென்றதாக கூறுகிறார் அங்குள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். நேற்று தென்னிந்தியாவிலையும் அதை காட்டிலும் அதிக அளவு வட இந்தியாவிலும் டெல்லியிலையும் ஒரு பொருளை என்ன மக்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னா, இன்றிலிருந்து உப்போட விலை ஒரு கிலோ 400 ரூபாய் அல்லது 600 ரூபாய்க்கு விற்கப்படும் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பிட்டாங்க. மக்கள்லாம் ஓடி போய் உப்பு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நள்ளிரவு ஒரு கடையும் உடைக்கப்பட்டிருக்கிறது டெல்லியில் அப்படின்னு சொல்லி வந்து தகவல் சொல்றாங்க. உப்பு பதுக்குறாங்க, உப்பு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்க கிட்ட இருக்க 500 ரூபாய் கொண்டு போய் கடையில் கொடுத்து உப்பு வாங்கியிருக்காங்க. ஒரு கிலோ உப்பை என்ன பண்ணியிருக்காங்க, 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து டெல்லியில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டெல்லி மக்கள் நமக்கு தகவல் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, விலை ஏறப்போகுது, உப்பு கிடைக்காம போயிட போகுது அப்படிங்கிற பயத்தில் அப்படி பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. நியாயமாக டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ உப்பு 18 ரூபா தான். முந்தா நேற்றும் 18 ரூபா, இன்னைக்கும் 18 ரூபா. நேற்று மட்டும் மக்கள் 200 ரூபாயெல்லாம் கொடுத்து ஒரு கிலோ உப்பு வாங்கியிருக்காங்க. அரசாங்கம் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தினமும் 22 அத்தியாவசிய உணவுப் பொருட்களை அரசாங்கம் இதனுடைய விலையை மதிப்பீடு செய்து கொண்டிருக்கும். அதில் உப்பும் வருகிறது. ஆக உப்போட விலையில் எந்த மாற்றமும் இல்லை, உற்பத்தி பற்றாக்குறையும் இல்லை. இது முழுக்க முழுக்க புரளி பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசும் மாநில அரசும் சொல்லியிருக்காங்க, டெல்லி அரசும் சொல்லியிருக்காங்க. ஆகையால் தமிழகத்திலையும் இந்த மாதிரி ஒரு புரளி வந்தால் தயவு செய்து நம்பாதீங்க. உப்பு பற்றாக்குறை அறவே கிடையாது. தினந்தோறும் என்ன விலை கொடுத்து உப்பு வாங்கினீங்களோ அதே விலையில் உப்பை தொடர்ந்து வாங்கலாம். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.